சற்றுமுன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வாழை திரைப்படம் பற்றி பேசியிருக்காரு. ஸோ அந்த வாழை திரைப்படம் பற்றி ரஜினிகாந்த் அவர்கள் அப்படி மனமுருகி பேசியிருக்காருன்னு சொல்லலாம். என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ கடைசி வரை பாருங்கள், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரஜினிகாந்த் அவர்கள் மாரி செல்வராஜ் அவர்களுடைய அந்த வாழை திரைப்படத்தை ரீசெண்டாக பார்த்து அவருடைய அந்த கருத்தை சொல்லியிருக்காரு. மாரி செல்வராஜ் அவர்களுடைய வாழைப்படம் பார்த்தேன், ஒரு அற்புதமான தரமான படம், தமிழில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கு. மாரி செல்வராஜ் தன்னுடைய இளம் பருவத்திற்கே நம்மை அழைத்து சென்றிருக்கிறார். அதில் அந்த பையன் அனுபவிக்கும் துன்பங்கள், கஷ்டங்கள், அதை நாமே அனுபவிப்பது போன்ற உணர்வு ஏற்படுகிறது. கிளைமேக்ஸில் அந்த பையன் பசியை தாங்காமல் அலையும் போது அந்த தாய், என் பையனுக்கு ஒரு கைசோறு சாப்பிடவில்லையே, கைசோறு சாப்பிடக்கூட விடவில்லையே என்று கதறும் போது நமது நெஞ்சமெல்லாம் துடிக்கின்றது அப்படின்னு சொல்லியும் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லிட்டு, மாரி செல்வராஜ் தான் ஒரு தலை சிறந்த இயக்குனர் என்பதை இந்த படத்தின் மூலம் நிரூபித்திருக்கிறார். மாரி செல்வராஜ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் அவர்கள் இந்த ஒரு லெட்டர் பேட் இப்போ சொல்லி அனுப்பிச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார் அவர்கள் டைப் பண்ணி. ஆல்ரெடி தெரியும், வாழை திரைப்படம் தமிழ் சினிமாவில் எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்குன்னு. என்னோட பெரிய பெரிய இயக்குநர்கள் எல்லாருமே சரி இந்த படத்தை பார்த்துட்டு கண்ணீர் விட்டு அழுது மாரி செல்வராஜ் அவர்களை பார்த்த அந்த தருணம், அந்த ஃபோட்டோஸ், வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாலா அவர்களை, மிஷ்கின் அவர்கள்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எதிர்பார்த்ததான் ரஜினிகாந்த் அவர்கள் மாரி செல்வராஜ் அவர்களை பார்ப்பாரு அப்படின்னு சொல்லி. எப்படியும் அண்ட் அடுத்த படம் ஜெயிலர் 2க்கு அப்புறம் மாரி செல்வராஜோட ஒரு படம் இருக்குன்னு சொல்லிட்டு கூட நியூஸ் வந்திருக்கு. அது கன்ஃபார்ம் கொஞ்சம் ஆன பிறகு நம்ம பேசலாம்னு சொல்லி நம்ம விட்டுருந்தோம். இப்போது சூப்பர் ஸ்டார் அவர்கள் கூலி படத்துடைய ஷூட்டிங்லேருந்து இப்போ வந்தார், நேற்று தான் வந்தார். வந்தவுடனே இந்த படத்தையும் பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன், அந்த கையோட அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்து இந்த மாதிரி வாழ்த்துக்களுமே சரி சூப்பர் ஸ்டார் அவர்கள் சொல்லியிருக்காரு. எப்போவுமே சரி ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு நல்ல திரைப்படத்தை பார்த்துட்டு பாராட்டாமல் இருந்ததே இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னொரு முறை அதை நிரூபிச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார் அவர்கள். ஸோ மாரி செல்வராஜ் அவர்களுடைய வாழை திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்குங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. நானும் படம் பார்த்துட்டேன், நீங்கள் பார்த்துட்டீங்களா, உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த படம் கவர்ந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த படத்தை பார்த்து ரஜினிகாந்த் அவர்களுடைய வார்த்தையை கேட்டு சில சங்கிகள் அங்கேயும் இங்கேயும் கத்த வாய்ப்பு இருக்குது. சங்கிகளை பார்த்தீங்கன்னா செருப்பு எடுத்து சறுக்குன்னு அடிச்சுட்டு போயிடுங்க. உங்கள் கருத்தை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.